இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த உலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவ வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் கலாத்தியர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆவியினால் நடத்தப்படுதல் என்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆவியினால் நடத்தப்படுதல்னா என்ன? ஆவி ப்ளஸ் நடத்தப்படுதல் அப்படின்னா அது என்ன? ஆவி என்று சொன்னால் இந்த உலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆவியினால் நடத்தப்படுதல் என்று சொல்லக்கூடிய காரியம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நடத்தப்படுதல் என்று சொன்னால் கையை பிடிச்சி நடத்திட்டு கொண்டு போகிற அனுபவத்தை சொல்லலை. நடத்தப்படுதல்னா ஆவியானவரால் இயக்கப்படுதலை குறிக்கிறது. அப்போ அந்த ரெண்டு காரியங்களையும் சேர்த்து தான் பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படுகிற காரியம் சொல்லி அதில் வருது. அப்போ ஆவியினால் நடத்தப்படுதல் தலைப்பில் பார்க்குறோம். நாம ஆவியானவரால் இயக்கப்படுதல் என்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தை அல்லது ஒரு பேருந்தை இயக்குவதற்கு ஒரு நபர் வேண்டும், அல்லது ஒரு பேருந்தையோ அல்லது மற்ற வாகனங்களையோ இயக்குவதற்கு ஒரு மனிதர் வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ட்ரெயினை இயக்குவதற்கு ஒரு என்ஜின் டிரைவர் தேவைப்படுறாங்க, ஒரு விமானத்தை இயக்குவதற்கு ஒரு பைலட் தேவைப்படுறாங்க. இது போன்று பல விதங்களில் பலவிதமான காரியங்களை இயக்குவதற்கு ஒரு நபர் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. எதுவுமே நபர்கள் இல்லாமல் ஆள் இல்லாமல் அது செயல்படவும் நல்லா இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உலகத்தில் இருக்கும் பொழுது வானத்தை பூமி படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி தான் ஆவியானவரால் நடத்தப்படுதல்ங்கிற தலைப்பை இன்னைக்கு நம்ம கொடுத்து பேசுகிறாரு. ஆவியினால் இயக்கப்படுதல். எப்படி ஒரு வாகனத்தை இயக்குவதற்கு, ஒரு வண்டியை இயக்குவதற்கு, ஒரு ட்ரெயினையோ பஸ்ஸையோ விமானத்தையோ இயக்குவதற்கு, ஒரு கப்பலை இயக்குவதற்கு ஒரு நபர் தேவைப்படுகிறது முக்கியமோ அவசியமோ, அதே போல மனுஷியை இயக்குவதற்கும் ஆவியானவர் முக்கியம் என்பதை நாம் வேதத்திலே காணலாம். 2 பேர் இயக்க முடியும், ஒரு மனுஷனையும் மனிதனையும். ஒன்று பிசாசாகிய சாத்தான், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயக்குவது ஆவியானவர் தான். அவர் தான் இயக்கிறார், ஆண்டவர் தான் இயக்கிறார். அதே நேரத்தில் பிசாசு என்ன செய்வான், தீமையான காரியத்தை சொல்லி இயக்க பார்ப்பான். இதில் யார் இயக்குறாங்க, யாருடைய இயக்கத்துக்கு நேராக நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். தப்பான நபர்கிட்ட போனால் தப்பான வழியில் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் சரியான நபர்கிட்ட போனால் சரியான போய் சேர வேண்டியதை போய் சேர்த்து விட்டுருவாங்க. இதுதான் இயற்கை. அப்போது இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருவரும் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஆவியானவரால் இயக்கப்படுதல்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். சரி, யார் ஆண்டவர் இயக்குனாரு, அந்த இயக்கத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் சம்பவிச்சது, நாம் அதில் என்னென்னலாம் செய்யணுங்கிறத எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். ஆதாரமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்கிற நபரை பார்க்கலாம். அந்த பிலிப்பு யாருன்னா ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவர். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி சென்ற பிறகு சீஷர்கள்லாம் அவங்க நினைச்சாங்க, பரிசுத்த ஆவியானுடைய வருகைக்காக நிறைவுக்காக மேல் வீட்டர்களை காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அது ஜெபிக்கிறாங்கிறத விட ஒரு மனப்பதான் பட்டாங்க. ஆவியானவர் இறங்கினார். அதன் பிறகு ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவருடைய இயக்கத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்து அவரெல்லாம் என்ன செய்கிறாங்க, நடத்தப்பட்டாங்க. அப்படி நடத்தப்பட்டு இயக்கப்பட்ட ஒரு நபர்களில் ஒரு ஆள் தான் யார், பிலிப்புங்கிற சீஷர். அப்போ இந்த பிலிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இருந்த காலகட்டத்தில் திருச்சபைக்கு மிகுந்த துன்பமும் நெருக்கமும் உண்டானது. அப்படிப்பட்ட காலத்தில் எல்லாரும் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிலிப்பும் என்ன செய்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து என்ன செய்கிறாரு, அவர் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ இந்த பிலிப்பு எப்படிப்பட்டவர்னா ஆவியானவரால் நிறையப்பட்டு ஆவியானால் இயக்கப்படக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டார். அப்போ ஆவியானவரை இயக்கி அவரை நடத்துனதுனால அவங்க என்ன ஏற்பட்டது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போ ஆவியானவர் இயக்குனா அந்த இயக்கத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன உண்டாகும்னா, பரலோகத்தின் சந்தோஷம் ஏற்படும். உலகத்தின் சந்தோஷம் அல்ல, பரலோகத்தின் சந்தோஷம் ஏற்படும். அதோடு சேர்த்து அங்கே அற்புதங்களும் நடந்தது. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ இதை கேட்குற ஒவ்வொரு தேவ ஜனமும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷனையோ மனுஷியோ ஆவியினால் இயக்க ஆரம்பித்தால் அங்கே தெய்வீக சந்தோஷமும்
அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும், அநேகர் வருவாங்க. அப்போ இது பிலிப்பு வாழ்க்கையில இயக்கப்பட்டதுனால அவர் என்ன செய்தார்? அதை ஜனங்கள் மத்தியில செயல்படுத்த ஆரம்பித்தார். அதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அந்த ஆவியானுடைய இயக்கத்துக்கு பிலிப்பு தன்னை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து அண்டி கொண்டு இருந்தபடினால் என்ன உண்டானது 2 அப்படின்னு பார்க்கும்போது, அதை 8வது அதிகாரத்துல ஆவியானவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்தோடு, தேர்னு அர்த்தம், அந்த தேரோடு போய் சேர்ந்து கொள்கிறார். இவர் ஓடி போய் சேர்ந்து கொள்றார். அப்போ அங்க எத்தியோப்பிய நாட்டில் உள்ள கந்தாகிங்கிற மந்திரி வராரு, அந்த தேர்ல போய் ஏறிக்கொள்கிறார். அப்போ அவர் வெளிப்பாடோட என்ன செய்றாரு? வெளிப்படுத்தி பேசுறாரு. அப்போ ஆவியானவர் இயக்கப்படும் போது தேவ வெளிப்பாடோடு தேவ சத்தமும் கேட்கக்கூடிய கிருபை உண்டாகும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மனுஷ சத்தத்தை தான் கேட்டுட்டு இருக்கோம் தவிர ஆவியானுடைய சத்தம் கேட்க முடியல. ஆனா அப்படி இல்லை. ஆவியினால் இயக்கப்பட்டால், நடத்தப்பட்டால் சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபை தருவார், வெளிப்பாடோடு கொடுப்பார். அப்போ இன்னைக்கு நாம சத்தத்தை கேட்கக்கூடியவங்களா இருக்கோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அப்போ சத்தத்தை கேட்கலன்னா ஆவியினால் இயக்கப்படலன்னு அர்த்தம். அப்போ இந்த கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டு நாம என்ன செய்யணும்? ஒரு வேலை பார்க்குறவங்களாம் சரி, அல்லது தொழில் பண்ணுறவங்களாம் சரி, ஊழியம் செய்கிறவங்களாம் சரி, படிக்கிறவங்களாம் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆவியானுடைய சத்தம் கேட்கப்படக்கூடிய இருக்க வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்குன்னு சொன்னார். அப்போ சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்குள்ள அவரால் இயக்கப்பட என்ன செய்யணும்? அர்ப்பணம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக ஆவியானால் இயக்கப்படக்கூடிய அந்த வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, ஆவியானால் பிலிப்பை கொண்டு போய்விட்டார்னு இருக்கு. எங்கே கொண்டு போனான்னு தெரியல. அப்போ என்ன அர்த்தம்னா, வேதத்துல இயேசு சொல்வாரு, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்போ என்ன அர்த்தம்? கொண்டு போய் விட்டார் அப்படின்னா முழுமையான சத்தியத்தின் பாதைக்குள் கொண்டு போய் விட்டார்னு அர்த்தம். சத்தியம் காட்டுகிற வெளிச்சத்திலே, சத்தியம் காட்டுகிற அந்த வழியிலே கொண்டு போய் சேர்த்தார், போக வேண்டியதை கொண்டு போய் சேர்த்தார் அர்த்தம். அப்போ இன்னைக்கு ஆவியானோடு இயக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு போகும்போது முழு சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தக்கூடியதை கொண்டு போய் விடுவார். வழி நடத்தக்கூடிய அந்த வழியிலே போய் கொண்டு போய் விடுவார், போய் சேர வேண்டியதை போய் சேர்த்து கொண்டு போய் விடுவார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும், தெய்வ பிள்ளைகளும், ஊழியர்களும் தெரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஆவியினால் நடத்தப்படுறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இயக்கப்படுறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இயக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த இயக்கப்படக்கூடிய வாழ்விலே இருந்தால் போகிற இடங்கள்லாம் என்ன செய்யும்? தெய்வீக சந்தோஷமும் ரட்சிப்பின் கம்பீர சத்தமும் உண்டாகும், மக்கள் வருவாங்க. இரண்டாவதாக என்ன உண்டாகும்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக அவருடைய அந்த நடத்துதல் அதிகமாக இருந்தால் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தி கொண்டு போய் விடுவார், வெளிச்சத்தில் போக வேண்டிய வழியில கொண்டு போய் விடுவார் பார்க்குறோம். அப்போ இந்த 3 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இருந்தால் தான் நித்தியத்துக்குள்ள நம்ம போய் சேர முடியும். அப்போ அந்த நித்தியத்துக்குள்ள போகணும், அந்த 3 காரியம் பெறணும்னா ஆவியினால் நடத்தப்படக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒரு மனுஷனோ மனுஷியோ யாராக இருந்தாலும் சரி, ஆவியினால் நடத்தப்படக்கூடிய, ஆவியினால் இயக்கப்படக்கூடிய வாழ்க்கையை என்ன செய்யணும்? அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். இதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, ஆவியானுடைய இயக்கத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாகில் இந்த உலகத்தின் சக்தியிலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ள முடியும். எனவே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியினால் நடத்தப்படுதல், அதாவது ஆவியினால் இயக்கப்படுதல் என்கிற அந்த காரியத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்கள் யாரால் நடத்தப்படுறீங்க? உங்களை நடத்துகிறது யாரு? எப்படிப்பட்ட ரூட்டில் போயிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவரால் இயக்கப்பட இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அப்படி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? பிலிப்பை இயக்கினது போல உங்களை இயக்குவார். உங்கள் மூலமாக அநேகருக்கு தெய்வீக சந்தோஷமும் ரட்சிப்பின் சத்தமும் உண்டாகும், மக்கள் வருவாங்க, அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், உங்களை சத்தியத்தில் வழி நடத்துவார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய அந்த ஆவியானுடைய இயக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே வெளிச்சத்தின் பாதையிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் எங்கும் நிறைந்தவருடைய வாழ்த்துகிறது. ஆமென், ஆமென்.